ஹலோ உறவுகளே! வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ எடுத்து ஒரு வாரத்துக்கு மேலே ஆச்சு. ஆனால் இப்போ தான் போஸ்ட் பண்ணுறேன். வீக்கெண்டுங்காட்டி காலையில் கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சு ஃப்ரெண்டோட ஊர் சுற்ற போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். வீக்கெண்ட்னாவே ஃபஸ்ட்டு எழுந்திரிச்சோன்னே என்னோடய வேலை என்னென்னா, இந்த ரோஸ் செடியெல்லாம் எப்படி இருக்குது, மற்ற செடியெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வேண்டியதான். இந்த ரோஸ் ரொம்ப அழகாக பூத்திருந்தது. எனக்கு பார்க்குறக்கே ஆசையாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புதினா நல்லா தழைஞ்சிருந்தது. நல்லா அது மழை பெய்ய நல்லா தளன்னு தழைஞ்சிருந்தது. செடியெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு வந்தாச்சு. ஃப்ரெண்டு கூட சேர்ந்து மலைக்கு கிளம்பிட்டேன். எந்த மலைனா பழனி மலைக்கு தான் போயிருந்தோம். நாங்கள் எங்கே ஊர் சுற்ற போகிறனாலும் எங்களுக்கு ஒரே பிளேஸ் பழனி மலை மட்டும்தான். காலேஜ் படிக்கையிலேருந்து நானும் அவளும் அதே பிளேஸ் தான் போவோம். வேறு எங்கேயும் போக மாட்டோம். நாங்கள் போகும்போதே பார்த்திங்கன்னா கிளைமேட்லாம் கொஞ்சம் க்ளவுடியாக நல்லா இருந்தது. லைட்டாக அப்படியே மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. கோயில்கிட்ட போகவே கொஞ்சம் நல்லாவே மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. கோயில்கிட்ட போனோன்னையும் பார்த்திங்கன்னா மழை நின்றுச்சு. சரி அப்பாடா மழை நின்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, மலைக்கு போகும்போது மழை வருதே அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு சந்தோஷம். நாங்கள் எப்போ பாரு மேக்ஸிமம் மலைக்கு போகும்போது எல்லாமே மழை பெய்யும். சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிகிட்டே வாக் பண்ணிகிட்டு இருந்தோம். திருவண்ணாங்குடியில் கும்பாபிஷேகம் பண்ண போகிறாங்க. அதனால அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. அதை கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே சாமி சன்னிதானத்தை எல்லாம் அப்படியே பொறுமையாக சுற்றி வந்தோம். நியாயம் பேசிட்டேன். ஃப்ரெண்டுனாவே நம்மளுக்கு என்ன ஊர் கதை, உலக கதை, என்னென்ன பேசுகிறனே தெரியாமல் 2 பேரும் அப்படியே பேசிட்டு ரொம்ப ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போனோம். என்னோடய ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா எனக்கு ஸ்கூல்லேருந்து காலேஜு இப்போ வரைக்கும் ஃப்ரெண்டு. உன்னை எப்போவுமே நாங்கள் ஃப்ரெண்டாகவே தான் இருப்போம். உங்களுக்கு யாராவது இந்த மாதிரி ஃப்ரெண்ட் இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சுற்றி வரும்போது கூட்டமே இல்லாத மாதிரி இருந்தது. ஆனால் கோயிலுக்குள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா செம்மையாக க்ரௌடு வந்துருச்சு. அப்படியே வெளியே நின்று சாமி தரிசனத்தை பார்த்துட்டு மறுபடியும் எல்லோரும் விலகினதுக்கப்புறம் உள்ளே போனோம். உள்ளே போய் சாமி தரிசனம் நல்லா கும்பிட்டு அது கொஞ்சம் நேரம் உட்காந்து சாமியை நல்லா ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். போகும்போது பார்த்திங்கன்னா தர்பூசணி வாங்கி சாப்பிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தர்பூசணி வாங்கி சாப்பிட்டே அப்படியே ஸ்லோவாக பேசிட்டு வாக் பண்ணிகிட்டே போனோம். மலைக்கு போகும்போது வெளியே பார்த்திங்கன்னா கூட்டமே இல்லாத மாதிரி இருந்தது. நாங்களும் சரி இந்த சண்டே மலையில் கூட்டமே இருக்காது அப்படின்னு நினச்சிட்டே போனோம். இங்கேயே கூட்டம் இல்லை, மேலே மலையில் கூட்டமே இருக்காதுன்னு. ஆனால் மலைக்கிட்ட போன பிறகு தான் தெரிஞ்சுது, படியிலிருந்து செமையான கூட்டம். பாதவினாங்கோயில்லையும் சரியான கூட்டம். சரி பார்த்துட்டு வழக்கம் போல் தான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எப்போவுமே சண்டே தான் போவோம். அதனால எங்களுக்கு எப்போவுமே வழக்கம் போல் கூட்டமாகவே மட்டும்தான் இருக்கும். அதனால் வழக்கம் போல் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு பேசிவிட்டு அப்படியே கொண்டு ஃபஸ்ட்டு செருப்பு கழட்டி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு செருப்பு கொண்டு கழட்டி டோக்கன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் சரி ஃபோன் மேலே கொண்டு போகக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஃபோனை கொண்டு கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி ஃபோனுக்கு கொடுக்க போனால் அங்கேயும் கூட்டம்தான். எந்த லைனில் கூட்டம் இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மாறி மாறி அந்தந்த லைனுக்கு போய் கூட்டம் இல்லாத லைனில் போய் ஒரு வழியாக ஃபோனை ஒப்படைச்சிட்டு மலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டன் திரும்ப வந்தாச்சு. மலைக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு கீழே வரும்போதே பார்த்திங்கன்னா மதியத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஏன்னா மலையில் சரியான க்ரௌடு, மழை வேறு பேஞ்சிட்டே இருந்ததா, அதனால சரியான க்ரௌடு வேறு. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி சாமியெல்லாம் கும்பிட்டு கீழே வரும்போதே மதியம் ஆனங்காட்டி நல்லா பசியாயிடுச்சு. சரி என்ன ஹோட்டலில் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சரவண பவன் ஹோட்டல்லையே சாப்பிட்றதுக்கு போயாச்சு. நம்மளுக்கு எப்போவுமே பிடிச்சது பிரியாணி தான். சரி பிரியாணியே ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வெஜ் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம். நாங்கள் பிரியாணியே சாப்பிட்டாலும் பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக ஊறுகாய் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஊறுகாயை எடுத்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் பில்லாம் பே பண்ணிவிட்டு கிளம்பி வந்தாச்சு. குல்ஃபி ஐஸை வாங்கி சாப்பிட்டு மலைக்கு போயிட்டு அப்படியே ஊருக்கு போயாச்சு. பெரியம்மா வீட்டுக்கு போயிருந்தோம். ஸோ அதனால் பெரியம்மா வீட்டில் ஈவினிங் ஸ்நாக்காக பானிபூரி கடையில் வாங்கிட்டு வர சொல்லி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்ருந்தோம். அந்த பானி தண்ணி கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனால் இது ஒரு குழம்பு மாதிரி கொடுத்துருந்தாங்க. இது சரியான காரம். அப்படியே வாயில் வச்சோன்னே வாயே வெந்துடுற மாதிரி காரம். அப்புறம் அடுத்த நாள் மார்னிங் மஷ்ரூம் பிரியாணி சாப்பிட்டு அதுக்கப்புறம் அன்னி கடையில் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போனேன். ஃபஸ்ட்டு நான் எப்போ அங்கே போனாலும் பார்க்குற ஒரே விஷயம் பொட்டு. எனக்கு என்ன தான் அந்த பொட்டு மேலே அப்படி ஆசைன்னே தெரியாது. எனக்கு பொட்டு வாங்கணும் அப்படின்னு தோணும். வாங்கி ஒவ்வொரு அட்டையாக சேர்த்தி வச்சுட்டே இருப்பேன். இந்த பொட்டு தான் ஃபஸ்ட்டு எடுத்தேன். அதுக்கப்புறம் என்னடா வாங்கலாம் அப்படின்னு சுற்றி முற்றி தொலாவிட்டே இருந்தேன். வேறு ஒரு பொட்டு அட்டை மறுபடியும் இதாச்சு. சரி இந்த பொட்டு அட்டை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீளமாக இருக்கிற பொட்டு வாங்கிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஒர்க்கெலாம் விட்டுட்டு படுத்தாச்சு.
அம்மா மதிய டிஃபன் என்னமோ சமைச்சிட்டு இருந்தாங்க. அத கொஞ்ச நேரம் அப்படியே வீடியோ எடுத்துட்டு, அப்படியே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் மதிய லஞ்ச் ப்ரிப்பேர் ஆகி வந்தது. சாப்பிட்டு மறுபடியும் தூங்க போயாச்சு.